மக்களே இந்த விஜய் டிவி நம்மள சம்பவம் பிளான் பண்ணிட்டாங்க மக்களே. எனக்கு முன்னாடியே தெரியும் ப்ரோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவானு சொல்லி. ஏன்டா விஜய் சேதுபதியை ஒரு நாள் டேட் பிடிச்சி ஷூட்டிங் பண்ணி வாய்ஸ் டப்பிங் கொடுத்து கூட்டு வர எவ்வளோ நேரம் ஆக போகுது. அதுக்கு போய் கேபி ஆர்டிஸ்ட் எவனா கூட்டு வந்து விஜய் சேதுபதி வாய்ஸ்ல பேச விட்டு ப்ரோமோ விட்டுருக்காங்க. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு ப்ரோ. போடுறது எல்லாமே ஏஐ போஸ்டர், விடுறது எல்லாமே ஏஐ ப்ரோமோ. ஏன்டா இப்படி பண்றீங்க? அப்புறம் தான் கேட்க தோணுது. நீங்க எல்லாருமே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோ பிக் பாஸ் 10ல யார் போறா, ஹவுஸ் கான்செப்ட் அதை சொல்லு ப்ரோ, இவனுங்க கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு விஜய் டெலிவிஷன்ல இருந்து ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்க. கெஸ்ட் செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 போட்டோ விட்டு அவங்களோட உருவத்தை போட்டு யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் என் சோர்ஸ் கிட்ட கேட்டு யாருப்பா அது அப்படின்ற மாதிரி கேட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் கொண்டு வந்துட்டேன். ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மகளே, நான் தான் உங்க பிபி ட்ரக்கமணி. பிக் பாஸ் 10 தமிழ். பிக் பாஸ் 10 தமிழ் செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்குது. நீங்க எல்லாருமே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தான் நானும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ யாரெல்லாம் வீட்டுக்குள்ள போறா ப்ரோ? எங்களுக்கு முனியம்மா, ஜேசன், கரிஷ்மா போறாங்கன்னு தெரியும். செலிபிரிட்டிஸ் யார் போறா அப்படின்னு தான் எக்ஸைட்டடா இருக்கு, அது சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா கேட்டுட்டு இருந்தீங்க இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி. ஸோ உங்களுக்காக கண்டஸ்டன்ட் லிஸ்ட் கொண்டு வந்தாச்சு. ஸோ 2 லிஸ்ட் ப்ரோ, 2 லிஸ்ட். ஒரு லிஸ்ட் வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட், ஆல்மோஸ்ட் உள்ள இவங்க 6ஆம் தேதி செப்டம்பர் 6ஆம் தேதி இவங்க உள்ள ஷோல இருப்பாங்க அந்த லிஸ்ட். இன்னொரு லிஸ்ட் வந்துட்டு விஜய் டெலிவிஷன் போய் கெஞ்சிட்டு இருக்காங்க ப்ரோ வந்துருங்க, கண்டிப்பா வீட்டுக்குள்ள நீங்க வரணும் அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட். அவங்க ஆனா கண்டஸ்டன்ஸ் வர மாட்டேன்னு சொல்றாங்க. ஸோ 2 லிஸ்ட் இருக்கு. ஸோ பாத்துருமா. ஸோ வீடியோக்குள்ள போற முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக் தட்ட மாட்டீங்க. மறக்காம அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ போய் ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நவீன் அவர்கள். யார் ப்ரோ நவீன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க விஜய் டிவி சின்ன மருமகள் சீரியல்ல பாத்திருப்பீங்க, அந்த நவீன் தான். ஸோ அவரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது ஆல்மோஸ்ட் உறுதி ஆயிடுச்சு. அவரோட லோகோவையும் போட்டு காமிச்சு விட்டாங்க, உருவத்தை போட்டு. அந்த நவீன்குமாருக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்கும் போல இருக்கு. நீங்க எல்லாருமே ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கலர்ஸ் தமிழ்ல பயங்கரமான ஒரு சீரியல் அவருக்கு பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு போல இருக்கு. ஸோ அவர் உள்ள வரது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா விஜய் டெலிவிஷன்ல இருந்து அந்த போஸ்டர் விட்டாங்க இல்லையா, அதுல அவரோட உருவமும் ஒரு உருவம் அப்படின்றது தகவல் வந்திருக்கு. ஸோ 2ஆவதா யாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் ஆர்வமா பயங்கர ட்ரெண்டா இருக்க ஒரு சீரியல்ல இருந்து ஒருத்தவங்க வராங்க விஜய் டெலிவிஷன்ல இருந்து. யாருன்னு பாத்தீங்கன்னா, போன சீசன் வின்னர் இருக்காங்க இல்லையா, வேற யாரு, நம்ம அப்பத்தா திவ்யா அவர்கள். அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான நம்ம அக்ஷிதா அசோக் அவர்கள் உள்ள வராங்க. அக்ஷிதா அசோக் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அவங்க யூடியூப்ல வந்துட்டு வருவாங்க. அவங்களோட அண்ணன் சேனல்ல, அண்ணன் நினைக்கிறேன் இஃப் ஐ எம் நாட் ராங். அவங்க ஒரு பயங்கரமான ஒரு டான்ஸரு, சீரியல் ஆக்ட்ரஸ் கூட. ஸோ உள்ள வந்து பயங்கரமான சம்பவம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே அவங்கள பிடிக்கும். ஸோ உள்ள வந்து என்னெல்லாம் சம்பவம் பண்ண போறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அக்ஷிதா ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, குக்குத் கோமாலேருந்து யார் ப்ரோ வரா, குக்குத் கோமாலேருந்து யார் வரான்னு சொல்லி. ஸோ குக்குத் கோமாலேருந்து டோலி அவர்கள் வராங்க. டோலி அவங்க உண்மையான நேம் என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க வீட்டுக்குள்ள வரது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்களோட உருவமும் அந்த செலிபிரிட்டி விட்டாங்க இல்லையா அந்த இதுல அதுல அவங்களோட உருவமும் இருக்கு. ஸோ டோலிக்கும் பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. டோலி ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 3வது கன்ஃபார்ம் பண்ண நம்ம டோலி அவர்கள். அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரிவ்யூவர் கேட்டகரியில இருந்து எப்பயுமே ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா. சீசன் 8ல நம்ம ரவீந்தர் சார் போயிருந்தாரு. இந்த சீசன்ல யார் போறான்னு பாத்தீங்கன்னா, மூவி ரிவ்யூவர்ல இருந்து நம்ம பிரசாந்த் அவர்கள் வீட்டுக்குள்ள போறாராம். என்ன ப்ரோ சொல்ற, பிரசாந்தா நம்ம பாண்டா அவர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க பிரசாந்த் அவர்கள் தான் வீட்டுக்குள்ள போறாரு போல இருக்கு. பிரசாந்த் அவர்கள் வீட்டுக்குள்ள போய் என்ன ப்ரோ பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உட்காந்து எல்லாரையும் ரிவ்யூ பண்ணுவோம் அப்படி. ஓகேங்களா, பயங்கரமா இருக்க போது, தாறுமாறா இருக்க போகிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு ப்ரோ. பிரசாந்த்னு ஒரு கேரக்டர் வருதுன்னு எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு இந்த சீசனுக்கு. ஸோ யாரெல்லாம் பிரசாந்த் வரதை பத்தி என்ன நினைக்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பயங்கர ஜாலியா இருக்கு ப்ரோ. உள்ள மனுஷன் போயிட்டு உட்காந்த இடத்துல இருந்து, ஏய் நீ இப்படி பண்றடா, டேய் நீ அப்படி பண்றடா, நீ அவன் அப்படிடா இவன் இப்படிடா அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்றபடி. ஸோ பிரசாந்த் அவர்கள் வீட்டுக்குள்ள வரது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம புவி அரசு அவர்கள். புவி அரசு நம்ம லாஸ்ட் சீசன்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். போன சீசன் அவரால் வர முடியல. இந்த சீசன் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டுங்க. புவியரசு இஸ் என்டரிங். புவியரசு ஃபேன்ஸ்லாம் ஜாலியா இருங்க, கொண்டாட்டம் தான் உங்களுக்கு ஒரே. ஸோ புவியரசு ஃபேன்ஸ் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ பேர் இருக்கீங்கன்றதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ புவியரசு போறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷபானா அவர்களோட ஹஸ்பண்ட் ஆரியன் அவர்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நாம தான் எக்ஸ்க்ளூசிவா ரிவீல் பண்ணியிருந்தோம் ஆரியன் அவர்களை. ஆரியன் அவர்களும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. அவருமே வீட்டுக்குள்ள போறது உறுதி ஆயிடுச்சு. ஸோ அவருக்குமே பெருசா ப்ராஜெக்ட்ஸ் இல்லை, அதனால அவர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு அவரோட ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி பயங்கரமா பிரபலம் ஆகலான்னு ஒரு பிளான்ல இருக்காரு போல இருக்கு. ஸோ ஆரியன் அவர்களுக்கு பயங்கரமா பெண்கள் ஃபேன்ஸ் இருக்கு போல இருக்கே. ஸோ ஆரியனுக்கும் தாறுமாறா ஃபேன்ஸ் இருக்கிறத சோஷியல் மீடியால பார்க்க முடியுது. ஸோ ஆரியன் அடுத்து ஆரியன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேமா ராஜ்குமாருக்கு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் ப்ரோ. நானும் பார்த்துட்டேன் ப்ரோ, மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் நம்ம ஏமா ராஜ்குமாருக்கு. இப்போ ஏமா ராஜ்குமார் தான் டைட்டில் வின்னர், கப்பை தூக்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவு பேசுறாங்க. ஏன் இன்னும் வரவே இல்லையா அப்படின்ற மாதிரி கல்ல சொன்னது. ஸோ நிறைய பேர் கேட்டீங்க, அவங்க செப்டம்பர் 5ஆம் தேதி
மலேசியாவில் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க, எப்படி ப்ரோ வருவாங்கன்னு கேட்குறீங்க. ஏங்க காலையில் ஈவெண்ட்டை முடிச்சுட்டு ஒரு ஃப்ளைட் ஏறினாங்கன்னா நைட்டு ஷூட்டிங்க்கு வந்துடுவாங்க. செப்டம்பர் 5 நைட் ஷூட்டிங்க்கு. ஓகேங்களா, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. பார்வதி கூட தான் போன சீசனில் ஒரு ஈவெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அடுத்த நாள் பிக் பாஸ்க்கு வந்து இருந்தாங்க. ஜிபி முத்தும் அதே கதை தான். ஸோ இதெல்லாம் எல்லாருமே பார்த்தாச்சு. ஸோ இது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ ஏமா அவர்கள் வரதும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி அவர்கள். ஜனனி அக்கான்னு சொன்னாலே எல்லாரும் அப்படியே ப்ரோ கன்ஃபார்மா ப்ரோ அக்கா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வரதும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னுங்க. பட் ஜனனி இல்லைனா ஃபரீனா 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க வர்றது உறுதி. ஓகேங்களா, ஸோ ஃபரீனா நீங்கள் வந்து பாரதி கண்ணம்மாவில் பார்த்துருப்பீங்க. அக்கா வந்துட்டு பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டி ஃபேமில் இருக்காங்க. பிகாஸ் சோஷியல் மீடியாவில் டிவிகேக்கு வந்துட்டு பேசி நிறைய ஆதரவு சொல்லி அதுக்கப்புறம் டிவிகே ஒரு மாதிரி நெகட்டிவாக பேசி ஒரு மாதிரி ஃபுல் நெகட்டிவிட்டி இதில் இருக்காங்க. உள்ளே போயிட்டு அதை பாசிட்டிவாக மாற்றுவாங்களான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். ஜனனி அக்கா சொல்லவே வேணாம், பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க. அவங்க உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். ஜனனி அக்கா ஃபேன்ஸ், ஜனனி அக்கா பயலுங்க கொடூரமா அப்படின்ற மாதிரி இப்பயே எனக்கு மெசேஜ் பண்ணி ஃபேன்ஸ் குரூப்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ ஜனனி அக்காக்கு ஒரு குரூப் ஆரம்பி ப்ரோ அப்படின்லாம் சொல்கிறாங்க. யோ என்ன ஏன் ஆரம்பிக்க சொல்கிறீங்க, ஜனனி அக்கா குரூப் ஆரம்பிக்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. ஸோ 2 பேரில் ஜனனி இல்லை ஃபரீனா 2 பேரில் ஒருத்தவங்க வரது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேர் தெரியும் இல்லையா உங்களுக்கு ஆல்ரெடி. முனியம்மா அவர்கள், ஜேசன் அவர்கள், கரிஷ்மா அவர்கள், இவங்க 3 பேர் வரது உறுதியாயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 10-11 பேர் ஆல்மோஸ்ட் உறுதியாயிடுச்சு, உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அடுத்து இன்னொரு லிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேனல் சைட்லேருந்து பயங்கரமாக அப்ரோச் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க, வாங்க நீங்கள் வந்தே ஆகணும், எங்களுக்கு கண்டென்ட் தந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. பட் இவங்க சைட்லேருந்து பயங்கரமாக நோ சொல்லிட்டு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சித்து அவர்கள். விஜய் சித்துவை பயங்கரமாக கேட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுக்கு போயிருக்காரு. அங்கே நம்ம அர்ஷத் கான் அவர்கள் சொல்கிறாரு, அடுத்து இவர் பிக் பாஸ் போகிறாரு, விஜய் சித்து அவர்கள் பிக் பாஸ் போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்படி பார்க்கும்போது சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சித்து அவர் ஸ்டைலில் சொல்கிறா. அப்படி நான் கேட்டபடி டீம் வந்து பயங்கரமாக அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு. பட் விஜய் சித்து நோன்னு சொல்லிட்டா அப்படி அப்படின்றது ஸ்ட்ரிக்டாக நோன்னு சொல்லிட்டாராம். ஸோ விஜய் சித்து ஃபேன்ஸ்லாம் சொல்லுங்க, அவர் பிக் பாஸ்குள்ளே வரணுமா இல்லை வரக்கூடாதான்னு சொல்லி. என்ன கேட்டிங்கன்னா அவருக்கு உள்ளே போய் அந்த ஃபேம் எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு வெளியே ஃபேம் எடுத்து தான் இருக்கார். ஆனால் வீட்டுக்குள்ளே போனார்னா மக்களே நாளே நம்ம சொல்லிடலாம் இவர் தான் டைட்டில் வின்னர்னு சொல்லி. ஏன்னா அந்த அளவு ஃபேன்ஸ் இவர் இருக்குது. ஸோ விஜய் சித்துவை பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சேனல் அவர். ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பில்லாராம் அவர்கள். பில்லாராமையும் நம்ம சேனல் பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஐயோ பில்லாராமே வாயா கொஞ்சம் எங்கள் சேனல் பக்கம் வந்து இரியா கண்டஸ்டண்டாக உள்ளே போயா அப்படின்னு சொல்கிறேன். யோ பிக் பாஸ்னா எனக்கு என்னவே தெரியாதியா, நான்லாம் அந்த பக்கம் வரமாட்டியா, எனக்கு லாரி டியூ கட்டினீங்க எல்லாம் லாரி தூக்கின்னு போயிடுவாங்க ஓனர் அப்படின்ற மாதிரி இவர் செயலில் சொல்கிறாரு. ஆனால் இவர் உள்ளே போனார்னா பயங்கரமான கண்டென்ட் இருக்கு மக்களே. குக்கரை வெடிக்கிறதாகட்டும், சிக்கன் கிரேவி செய்கிறாங்கன்னா அதில் ரசப்பொடி, சாம்பார் பொடி, எல்லா பொடியும் உள்ளே போட்டு கலக்கிடுவா. அப்படி குக்கரை வெடிக்க விடுவா. அப்படி தாறுமாறாக ஃபன்னாக இருக்கும். ஸோ இவர் உள்ளே போகிறாரா இல்லைன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். இவருமே சைட்லேருந்து நோ சொல்லிட்டா. அப்படி அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்மணிவேல் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா 50-50 சான்சஸ் ஆர் தேர். ஏன்னா ஜெய்மணிவேலுக்கும் போகணுன்னு தான் இருக்குது. சேனலுமே ஒரு சில டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. பட் அது அவருக்கு ஒத்து வர மாட்டேங்குது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அவர் உள்ளே வராதான்னு சொல்லி. 50-50 சான்சஸ் ஆர் தேர் ஃபார் ஜெய்மணிவேல் என்டரிங் பிக் பாஸ் 10 தமிழ். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஷ் ஐஷ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு 2 கப்புள்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கப்புள்ஸ்லேருந்து அந்த கிறிஷ் அவர்கள் உள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவர் உள்ளே போவாரா இல்லையான்றது பொறுத்து இருந்து பார்ப்போம். அந்த போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்க எடுப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் 35 மெம்பர்ஸ் லிஸ்ட்டில் இவர் பேர் இல்லை, கிறிஷ் பேர் இல்லை. பட் உள்ளே போகிறாரா இல்லையான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். பானு அவர்கள், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கனா காலும் காலங்கள் ஃபேம் பானு அவர்கள் நேம் அந்த 35 மெம்பர்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது. அந்த 35 மெம்பர்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆன லிஸ்ட்டில் இருந்து இவங்க 17 பேர் எடுப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 17 பேர் எடுப்பாங்க, 3 காமன் மேன். அதுக்கப்புறம் 5 வைல்ட் கார்டு என்ட்ரி ஷோ எப்படி போகிறது பார்த்து அது அப்படியே எடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு 35 மெம்பர்ஸ்லேருந்து செலிபிரிட்டிஸ்லேருந்து 17 மெம்பர்ஸை எடுப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு 9-10 பேர் கிட்டத்தட்ட நான் சொல்லிட்டேன் கன்ஃபார்ம்டு. நவீன், அக்ஷிதா, டாலி, பிரசாந்த், புவியரசு, ஆரியன், ஜனனி ஆர் ஃபரீனா, ஏமராஜ்குமார், ஸோ அதெல்லாம் சொல்லிட்டேன். முனியம்மா, ஜேசன், கரிஷ்மா, ஸோ இதெல்லாம் வந்தாச்சு உங்களுக்கு. ஸோ அடுத்து நான் தான் சொல்லிட்டுருக்கேன் இல்லையா, இதில் நம்ம லக்ஷ்மி பிரியா பேரும் பயங்கரமாக வந்து கேட்டுட்ருக்காங்க சேனல் சைட்லேருந்து. பட் சேனல் கேட்டிருக்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு அரை மனசோடு இருக்காங்க போல இருக்குது. ஸோ அவங்க வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதில் நான் சொன்னதில் பில்லாராம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, விஜய் சித்து வரதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 பேரும் நோ சொல்லிட்டாங்க. ஜெய்மணியில் வரதுக்கு 50% சான்ஸ் இருக்குது. கிறிஷ் அவர்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக இருந்தால் உள்ளே வரலாம். லக்ஷ்மி பிரியா அரை மனசோடு இருக்காங்க, வராங்களா இல்லையன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆர் அக்ஷதா ஆர் ஸ்ரீதர், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அக்ஷதா மாஸ்டர் ஆர் ஸ்ரீதர் மாஸ்டர். அக்ஷதா ஸ்ரீதர் மாஸ்டரோட பொண்ணு இருக்காங்கல்ல, ஸோ அது 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். நான் உங்களுக்கு 10-11 பேரை எக்ஸ்க்ளூசிவாக ரிவீல் பண்ணி சொல்லிட்டேன். அப்புறம் வந்துட்டு அடுத்து இன்னொரு லிஸ்ட்டில் வந்துட்டு எக்ஸ்பெக்டட் அவங்க எல்லாரையும் வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க, அதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த லிஸ்ட்லேருந்து. மறக்காமல் என்ன கேட்டிங்கன்னா யார் ப்ராமிசிங்காக தெரியுறாங்கன்னா, நவீன் ஓரளவு ப்ராமிசிங்காக தெரியாது, புவியரசு ப்ராமிசிங்காக தெரியுறாங்க,
ஏமா ராஜ்குமார், அக்ஷிதா அவர்கள் இவங்கெல்லாம் ப்ராமிசிங்காக ஓரளவு தெரியுறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க, உங்களோட ஆதரவு யாருக்கு இருக்குன்னு சொல்லி. ஸோ அடுத்த வீடியோவில் ஹவுஸ் கான்செப்ட் எப்படி இருக்க போகுது, ஹவுஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன். இப்போ என்கிட்ட எல்லாரும் கேட்குறீங்க ப்ரோ 2 ஹவுஸா, இந்த கான்செப்டா அந்த கான்செப்டான்னு சொல்லி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாமா? அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.